வெல்கம் டு மிச்சிட்லா சமையல் அறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடித்த மற்றும் ஹெல்த்தியான ஒரு சாட் ரெசிபி தாங்க. இது வேர்க்கடலை சாட் ரெசிபிங்க. இது ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். இது எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்க மிச்சிட்லா சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. இன்னைக்கு சாட் பண்றதுக்காக நான் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து சைடு எண்டெல்லாம் கட் பண்ணிட்டு நடுவில் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தோல் ஈஸியாக வந்துடும் உரிக்கிறதுக்கு. இது ஒரு டிப்புன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். தோல் உரிச்ச பிறகு நான் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து சைடு எண்டெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ பீலர் யூஸ் பண்ணி அந்த தோலை சீவி எடுத்துக்க போகிறேன். ஆக்சுவலாக இப்போ காலத்து குழந்தைகளுக்கு சாட் ஐட்டம்ஸ் ரொம்பவே பிடிக்குது. அதை ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்து ஒரு கேரட் எடுத்து அதுலேயும் எண்டெல்லாம் கட் பண்ணிட்டேன். அடுத்து கேரட்டோட தோலை சீவி எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வாஷ் பண்ணியாச்சு. இந்த வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்க போகிறேன். வெளியே வாங்குற சாட் ஐட்டம்ஸை விட நம்ம வீட்டிலே ஹெல்த்தியாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் நல்லதாக கொடுத்தோங்கிற திருப்தி இருக்கும். அதுக்காகத்தான். இப்போ வெங்காயத்தை எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் அடுத்து வெள்ளரிக்காயை அதே மாதிரி பொடியாக கட் பண்ணிக்க போகிறேன். இந்த வெள்ளரிக்காய் இப்போ சம்மர் ஆரம்பிக்க போது அந்த டைமில் வெள்ளரிக்காய் நம்ம உடம்புல சேர்த்திக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியும் தரும், ப்ளஸ் நம்ம டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும். இப்போ எல்லா வெள்ளரிக்காயும் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நான் கொத்தமல்லியை இதே மாதிரி பொடியாக கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். இப்போ எல்லாத்தையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஒரு கிரேட்டர் எடுத்து ஒரு கேரட்டை சீவி எடுத்துக்க போகிறேன். துருவி எடுத்துக்க போகிறேங்க. கேரட்டும் ரொம்ப ஹெல்த்தியானது, உடம்புக்கும் நல்லது. ஸோ அந்த கேரட் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ துருவியாச்சு. வேர்க்கடலையை ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பாதி உப்பு போட்டுருக்கேன் வேர்க்கடலையில். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், வெள்ளரிக்காய், கேரட் எல்லாம் சேர்த்திட போகிறோம். நம்ம வேர்க்கடலை வேக வைக்கும் போதே உப்பு போட்டு வேக வச்சிட்டோம்னா உப்பு கொஞ்சம் பிடிச்சிக்கும் அதில். இப்போ மீதி நம்ம வெங்காயம், கேரட்லாம் சேர்க்கறதுனால அதுக்கு தேவையான உப்பு மட்டும்தான் நம்ம சேர்த்திக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையுமே நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அடுத்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். இது கூட காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்திக்கிறேன். நம்ம குழந்தைகளுக்கு தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் காரம் அளவாகவே சேர்த்திக்கலாம். மிளகாய் தூள் வேணாம், மிளகுத்தூளாக சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நம்ம சாட்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, சாட்டுக்கு மிச்சர் இல்லாமல் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ மேலால் கொஞ்சம் மிச்சரை தூவி விட்டு கிளறி எடுத்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான வேர்க்கடலை சாட் ரெடி ஆயிடுச்சுங்க. பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஹெல்த்தியான வேர்க்கடலை சாட் ரெசிபி ரெடி ஆயாச்சுங்க. ரொம்ப ஈஸியா சிம்பிளா பண்ணிடலாங்க. இந்த டேஸ்டும் யம்மியா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you. Bye.